இரண்டாம் கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். Let us happen to read 2 Corinthians chapter 8 முதல் 2 வசனங்கள். 8 and verses 1 and 2. அன்றியும் சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. இங்கே ஒரு சபைக்கு எழுதும் பொழுது மற்றொரு சபையினுடைய ஒரு தெய்வீக தன்மையை பவுல் சுட்டிக்காட்டுகிறார். Here writing to one church, St. Paul points out the divine nature of another church. கொரிந்தியர் சபைக்கு மக்கதோனியா சபையினுடைய மேன்மையை அவர் எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். Here we see as to how St. Paul magnifies the grace of God in the church at Macedonia to the church at Corinth. வேதத்திலே நாம் பலவிதமான சபைகளை பார்க்க முடியும். In the word of God we see of various churches. வெளிப்படுத்தலிலே 7 சபைகளுக்கு தூது அனுப்பப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். We see the messages sent to 7 churches in Revelation. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் கூடி வருகிறதை சபை என்று வேதத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறது. And gathering of the people of God in the Old Testament time is considered as the congregation. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. While in the New Testament time not like that. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த சபையில இணைக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே சபை ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். Only the spiritual people of God who are knit with the church are called the church members. ஆனால் இன்றைக்கு நாம் பூமியிலே பார்க்கும் பொழுது பலதரப்பட்ட சபைகள், பல கூட்டங்கள், சபைகள் என்று அவர்கள் பெயர்களை வைத்து அழைக்கிறார்கள். Today we happen to see various fellowships, various Christian gatherings which they call a church. நாம் அதை குறித்து நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறதில்லை. We are not going to think about ourselves. இந்த மக்கதோனியா சபையினுடைய ஒரு தெய்வீக தன்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். But we need to learn about the divinity which is in the church of Macedonia. ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதங்களிலே ஆவிக்குரிய தன்மையிலே வளர்ச்சியை கண்டிருந்தது. Every church had its own spiritual growth. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த சபையினுடைய தன்மை மிகவும் விலையேற பெற்றது. While about this church, its attribute is something precious. ஒரு சபை என்று சொல்லும் பொழுது அதில் ஊழியன் உண்டு, அதில் ஒரு விசுவாசிகள் கூட்டங்கள் உண்டு. When we call about a church, you have a group of servants of God and believers. அந்த சபையில் இருந்த ஊழியர்கள் எப்படி இருந்தார்கள்? How were the servants of God in that church? அந்த சபையில் உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தார்கள்? And how were the believers of that church? அவருடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது? How was the standard of their life? அவருடைய ஆவிக்குரிய தரம் எப்படி இருந்தது? And how was the spiritual maturity or standard? ஆரம்ப காலங்களிலே சபையினுடைய நிலவரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look at the state of the church in the early days, சர்ச்சில் ஒரு ஆளை கர்த்தர் சேர்த்தால்னா ஒரு தெய்வீகத்தன்மை வந்த பிறகுதான் அவங்கள சபையிலே கர்த்தர் சேர்த்தார். the Lord added people to the church only after they attain a divine state. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி 47ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, Acts 2 the last verse was 47. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே அனுதினம் சேர்த்து கொண்டு வருகிறார். The Lord added to the church daily such as should be saved. சபையிலே சேர்க்கப்படுகிற ஜனங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறவர்கள். The people added to the church should be saved. அப்படிப்பட்ட ஜனங்களை மாத்திரம்தான் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். Only such people were added by the Lord to the church. ரட்சிப்பு என்பது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். Salvation is a starting stage we receive when we accept God. ஆனால் இந்த ரட்சிப்பில் பல அனுபவங்கள் உண்டு. கடைசியாக ஒரு ரட்சிப்பு இருக்கிறது. While there are various steps for the salvation and a final salvation too. அதை குறித்து வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது கடைசி ரட்சிப்பாகிய ஆத்தும ரட்சிப்பு. About that we read in the word of God the last salvation which is the salvation of our soul. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. அப்ப நாம் சபையிலே சேர்க்கப்படும் பொழுது ரட்சிக்கப்படுகிறவர்களாக, ரட்சிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக நாம் செயல்பட வேண்டியது அவசியம். Therefore when we are added to the church we need to act as the ones who are saved with the experiences of salvation in us. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இந்த சபையை குறித்து இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. In Hebrews chapter 12 and verse 23 another word is quoted about the church. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is it said there? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. It is written here the general assembly and the church of the firstborn which are written in heaven. சபை என்று சொல்லும் பொழுது பரலோகத்தில் போய் சேர்க்கிற ஜனங்களுடைய நிலவரம் என்னன்னு சொல்லி இருக்குன்னா, முதற்பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. About the church, about the people who are to be gathered in heaven, it is written church of the firstborn which are written in heaven. ஒரு சர்ச்சுக்குள்ள ஒருத்தர் வர்றாருன்னா அவர் ரட்சிக்கப்பட்டவனா இருக்கணும். இரண்டாவது அவன் முதற்பேரானவர்களின்
கூட்டத்திலே இணைக்கப்படணும். If a man should come to the church, he should be first of all saved, nextly be listed in the group of firstborn. அதனால தான் எபேசியர் 5:27 கரை திரை பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் மகிமையான சபைக்காக அவர் தன்னை ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why it is written in Ephesians 5:27 that he may present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing. ஆரம்பகால சபைகள் எப்படி இருந்தது? How were the church in the early days? இன்றைய சபைகளுடைய நிலவரங்கள் என்ன? While the state of the church in the present day. அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 31 வசனத்தை பார்க்கும் பொழுது, When we happen to read Acts 19 and 31, அப்போஸ்தலர் 9:31, Acts 9:31. அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தியடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபைகள் எப்படி அந்த நாட்களிலே வேகமாக பெருக ஆரம்பித்தது என்று ஒரு ரகசியம் சொல்லப்பட்டிருக்கிறது. A secret is mentioned about the multiplying of the church in those days. ஒரு சர்ச்சுன்னா அங்க 4 தன்மைகள் இருக்கணும். There should be 4 attributes in a church. அது ஒரு பெரிய பணக்காரன் இருக்கணும், ஒரு ஏழை இருக்கணும், ஒரு ஊழியக்காரன் இருக்கணும், அப்படி அல்ல. Not with the difference a poor, rich and servant of God. சபைகள்ல முதலாவது சமாதானம் இருக்கணும். But first of all there should be peace prevailing in the church. அப்பதான் அந்த சர்ச் growth ஆகுதுன்னு அர்த்தம். Only then the church is growing. அங்க கடந்த சண்டையும் குழப்பங்களும் வாக்குவாதங்களும் முறுமுறுப்புகளும் சர்ச்சுக்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சபைகள் பெருகாது. அது ஒரு ஸ்டாக்னட் தேங்கி போன நிலவரத்துல கிடக்கும். If there are divisions and quarrel and arguments in the church will remain in a stagnant state. தண்ணீர் ஓடுனா அது நதி, தேங்கினால் அதுக்கு பெயர் சாக்கடை. The water runs, then it is a river. If it stagnates, then it is அது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கும். It will start to stink. நம்முடைய ஜீவியத்துல முதலாவது சபை என்று சொன்னால் அதுல சமாதானத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். In our life, first of all, the Lord expects peace in the church. நாம சமாதானம் இல்லாம சமாதானம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இயேசுவிட வந்தோம். Without peace, our Jesus is coming to receive those who are in peace. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து போன ஒரே ஒரு சொத்து, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். Because the only possession our Lord Jesus left with us is, my peace I leave with you. அங்கிருந்து இங்க வந்துட்டு சமாதானத்தை தேடி இங்க வந்து சமாதானத்தை பெற்றுட்ட பின்பு இங்க வந்து நம்முடைய சமாதானத்தை கெடுத்தா அதை விட ஒரு புத்தியீனமான செயல் வேற ஒன்றுமே கிடையாது. Having come to this place, if we are going to lose the peace which God has given us, then nothing else is a greater loss. இரண்டாவது சபை என்பது பக்தி விருத்தி அடைந்த ஒரு தன்மையை கொண்டு வர வேண்டும். Nextly, church should bring about a state of edification. ஒரு சரியான ஒரு பக்தி விருத்தி இல்லைன்னு சொன்னா நம்ம சர்ச்சில் போனதுல பயன் இல்லை, அப்படி ஒரு சர்ச் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. If no proper edification, no use of a church and no use of going there. ஒரு பிள்ளை நீங்க ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறீங்க. You admit a child to a school. அந்த ஸ்கூலுடைய நம்முடைய நம்பிக்கை என்னன்னா அங்க போனா நம்ம பிள்ளை நல்லா படிக்கும்னு. And we believe our child will do well. அங்க ஒரு கோச்சிங் இல்ல, டீச்சிங் இல்ல, ஒரு பிராக்டிஸ் இல்ல, ஒண்ணுமே இல்லனா நம்ம ஃபீஸ் எல்லாமே வீணா போய்டும். But if the coaching in that school is not well, then all our labor is in vain. உடனே நம்ம ஸ்கூல் மாத்துவோம். Soon we try to change the school. அதுபோல தான் சபை என்று சொன்னால் அங்க பக்தி விருத்தி அடையணும். So is it, there should be edification in the church. நீங்க இந்த சர்ச்சுக்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கு பக்தி விருத்தி அடைஞ்சிருக்கா? Having come to the church, are you edified? பக்தினா என்ன? What is godliness? பக்தினா என்ன? What is godliness? ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதா? Is it putting white and white? இல்ல மீசை எடுக்கிறதா? Or removing your mustache? இல்ல விட்ட நகையை கலத்துறதா? Or removing your jewels? எது பக்தி? What is godliness? யாக்கோபு 1 அதிகாரம் 27 வசனத்தை பாத்தீங்கன்னா James 1:27. பக்தியை பத்தி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. It is written about godliness. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. பக்தியினுடைய pure godlinessங்கிறது அங்கதான் சொல்லியிருக்கு. And pure godliness, the standard is mentioned here. அதாவது பக்தி, ஆனா அங்க சொல்லி இருக்கிறது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தினா அது என்னது? உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறதும் ஏழைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களுக்கு உதவி செய்வதுமே பக்தி. It is said about a pure religion and undefiled before God and Father is to visit the fatherless and widows in their affliction. மற்றவைகள் அனைத்தும் பக்தியினுடைய வேஷங்கள் இல்லாவிட்டா பக்தியினுடைய டெக்கரேஷன். All the rest are forms of godliness or decorations of godliness. நம்முடைய பக்தி எப்படி இருக்கு? But how is ours? இந்த பக்தி, இந்த சுத்தமான பக்தி
ஒரு சர்ச்சில் வந்துட்ட பிறகு இன்னும் டெவலப் ஆகணும், விருத்தி அடையணும். This pure godliness should be developed in us by coming into the church. எப்படி பக்தி டெவலப் ஆகும்? How can godliness be நீங்க developed? பாருங்க, ஒருத்தன் பக்தி முத்தி போச்சுன்னா ரோட்ல உருள்றான், இல்லாவிட்டா குதிக்கிறான், இல்லாவிட்டா செயின் போட்டுக்கிறான், கொக்கி போட்டுக்கிறான். இந்துக்கள் எல்லாம் நீங்க அப்படி பார்க்கலாம். Today you can see among the Hindus, the peak of their godliness, they even roll down on the floor and do various things for their God. நம்முடைய பக்தி எப்படி விருத்தி அடையறது? But how will our godliness பைபிள் edify? சொல்லுகிற விருத்திங்கிறது அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். The edification in the Bible is love edifies. அன்பு இல்லாட்டா அந்த இடத்துல நீங்க உங்களுடைய பக்தி டெவலப் ஆகாது. No love, then godliness cannot be developed. அன்பு இல்லைன்னா ஒருவன் தேவனை அறியான். If a man has no love, he knows not God. நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது? But how is our love? 1 கொரிந்தியர் 8:1 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 8:1 says about this word. அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். Yes, love edifies. அப்ப சர்ச்சுக்குள்ள வந்துட்ட பிறகு நாம் தேவன் மேலும் மற்றவர்கள் மேலும் நமக்கு ஒரு உண்மையான தெய்வீக அன்பு தேவை. Therefore, after coming to the church, we need a genuine divine love towards God and others. பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை, 10 commandments in the Old Testament. அது புதிய ஏற்பாட்டில் 2 கட்டளையாக சுருக்கி கொடுக்கப்படுகிறது. ராஜரீக பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. Classified as 2 in the New Testament, which is called as the royal law. பழைய ஏற்பாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்யாதிருப்பாயாக, இதை செய்யாதிருப்பாயாக, அப்படி ஒரு 10 லிஸ்ட் நமக்கு தெரியும். In the Old Testament, we know about the 10 commandments, which is listed as don't do this and that. ஆனா அது அப்படியே சுருக்கி ரெண்டா சொல்றாரு புதிய ஏற்பாட்டில். But that is mentioned as 2 being summarized in the New Testament. முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல நீ பிறனை நேசிப்பாயாக. Thou shalt love the Lord thy God with all thy heart and with all thy mind and soul. And second is, thou shalt love thy neighbor as thyself. ஒரு ஆர்சி ஸ்கூல்ல மேல மோட்டோ எழுதி போட்டிருந்தாங்க. There was a motto written in an RC school. பரனை நேசி, பிறனை நேசி. Love God, love neighbors. ரொம்ப சிம்பிளா அந்த ரெண்டையுமே இவன் இன்னும் டேப்லெட் மாதிரி சுருக்கிட்டான். Yes, they even summarize those 2 commandments into such a small thing. பரனை நேசி, கரெக்ட். பிறனை நேசி. Love God and love your neighbor. இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு ஆண்டவரை அதிகமா நேசிக்கணும், மற்றவங்களையும் அதே கிறிஸ்துவுக்குள்ளான அன்புல நேசிக்கணும். After coming into this religion, we need to love God much and even other Christians like ourselves. அப்படி இருந்தாதான் இந்த சபை பக்தி விருத்தி அடையும், நீங்கள் பக்தி விருத்தி அடைவீர்கள். Only then can this church be edified and you too be edified. மூன்றாவது சொல்லி இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். Thirdly, it is said about the fear of God. அதுதான் ரொம்ப முக்கியமானது. That is very important. இது நம்ம சொல்லி கொடுத்து ஒருத்தனுக்கு வராது. And this cannot be done because we teach them. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை ஒருத்தன் போதிச்சு ஒருத்தனுக்கு கிடைக்காது. A man cannot teach a man about the fear of the Lord and he get it. ஒருவேளை ஒரு பிள்ளை நீங்க அடிச்சு உட்கார வைக்கலாம், நீங்க போன உடனே எழுந்திருவான். You may beat a child and ask him to sit down. When you leave, he may get up. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்ங்கிறது அபிஷேகத்தினுடைய ஒரு போர்ஷன். But fear of the Lord is a portion of the lesson of anointing. அபிஷேகம் சரியா இருந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தானா வரும். If the anointing is in us in a right way, then fear of the Lord will be automatic in our lives. ஏசாயா 11:2. Isaiah 11:2. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அபிஷேகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. Therefore, fear of the Lord is only a reflection of the anointing. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதர்களாக மாறுவோம். When that anointing is within us, we will become people who automatically fear God. இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். Now let us come to our subject. 2 கொரிந்தியர் 8:2 பார்க்கும் பொழுது 2 Corinthians 8:2. இந்த மேசிடோனியன் சர்ச், அதாவது மக்கதோனியா சபை முதலாம் வசனத்துல அந்த சபைக்கு ஒரு விலையேறப்பெற்ற கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். As to this church at Macedonia, the Lord has given him the precious grace. தேவன் அளித்த கிருபை. Grace of God.
அந்த சபைக்கு தேவன் அருமையான அழகான நிறைவான ஒரு கிருபையை கொடுத்திருந்தார். As to that church the Lord had given or bestowed the grace of God in all its fullness. ஒரு மனிதனுக்கு திறமை இருக்கலாம், ஆனா கிருபை இல்லைன்னா அந்த திறமை ஒர்க் அவுட் ஆகாது. A man may have ability but without grace it cannot be worked out. நீங்க பாருங்க, ஊழியத்துல கூட ரொம்ப கிருபை திறமை உள்ளவங்க இருக்காங்க. Even in the ministry you can see much capable people. ரொம்ப டேலண்டா எல்லாமே ஒர்க் பண்ணுவாங்க. They may be highly talented. திருப்பி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க. But sometimes after few days they will be no more. ஐயோ என்ன அருமையான இருந்தாங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிருபை திறமை இருந்துச்சு, அதுல என்ன இல்லாம போயிடுச்சு, கிருபை இல்லாம போயிடுச்சு. And we may wonder as to why they could not stand up. That is because they had the ability but no grace of God. திறமையில இருக்கிறவனை தள்ளிரலாம், கிருபையில இருக்கிறவனை தள்ள முடியாது. You can pull down a man who stands in his ability but not a man who stands in the grace of God. திறமையில நிக்கிறவனை ஒருத்தனை தட்டிடலாம். You can pull down a man who stands in his own ability. ஆனா கிருபையில நிக்கிறவனை தட்ட முடியாது. ஏன்னா அவனுடைய அஸ்திவாரம் எங்க இருக்கு? தெய்வத்திட்ட. But that cannot be done with a man who stands in the grace of God because his foundation is upon God. அதனால தான் பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசனத்துல ஒரு வசனம் உண்டு, அவனுடைய திறமையுள்ள வாலிபர்கள் எல்லாம் கொலைக்களத்துக்கு போய் இறங்குகிறார்கள். That is why there is a prophetical word in the Old Testament which says all his able youths are getting down to the valley of slaughter. திறமையுள்ள வாலிபர்கள் ஆனா இப்போ வேற வழியே இல்லாம கொலைக்களத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. They are able young men but thou no other way they land up to the valley of slaughter. அப்படி ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசன புத்தகத்துல உண்டு. There is a word like that in the prophetical book in the Old Testament. என்ன திறமை இருந்தும் கொலைக்களத்துக்கு போயிட்டா என்ன பிரயோஜனம்னு நீங்க யோசிக்கிறீங்க? Just you think what is the use of going to the threshing floor of slaughter whatever your ability may be. நாம கொலைக்களத்துக்கு போயிட்ட பிறகு நமக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? After going to that place what is the use of us being alive? அப்படி ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. There's that verse in the Old Testament. அப்படி அந்த தேவனுடைய பிள்ளைகள் கொலைக்களத்துக்கு போனா அவனுடைய திறமை அவனுக்கு உதவி செய்யலங்கறதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். A child of God if he goes to that slaughter land then his ability cannot help him. இன்னைக்கு अनेகர் அப்படி போய் கொண்டிருக்கிறார்கள். Today many people are going like that. அதனால தான் கிருபையில நிலைநிறுங்கள் என்று சொல்கிறோம். That is why we say abide in the grace of God. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அந்த சபைக்கு அளிக்கப்பட்ட கிருபை விலையேற பெற்றது. Here we see about the grace that is bestowed upon the church, it is precious. அந்த கிருபை எப்படிப்பட்டது? What kind of grace is it? நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கிருபை இருக்கு. All of us have little kind of grace. ஆனா இந்த கிருபையை வச்சு நம்ம ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில டீசல் போடுவாங்க, இல்லைன்னா பெட்ரோல் போடுவாங்க, 50 ரூபாய்க்கு போடுவாங்க, 30 ரூபாய்க்கு போடுவாங்க, 15 ரூபாய்க்கு போடுவாங்க. அது என்ன செய்யும்? அது அந்த லிமிட்டுக்கு போயிட்டு திருப்பி நின்னுக்கும், திருப்பி எங்கேயாவது தள்ளிக்கிட்டே வருவான் ரோட்ல, பார்த்துக்கிட்டு இருக்கலாம். You can see some people fueling their motorbike or their four-wheeler only to a little extent and finally they will have to walk all the way after it gets finished. இப்படிதான் இன்னைக்கு अनेகர் இந்த கூட்டத்துக்கு வர்றது, கொஞ்சம் ஜெபிக்கிறது, ஒரு அபிஷேகம்ங்கிறது, நல்ல அபிஷேகம் கிடைச்சிட்டு போய்டுவோம். அது ஒரு வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள எவனாவது குறுக்க வண்டியில வந்துருவான், அவனை பிடிச்சி ஏசி அந்த கிருபை ரோட்லயே போய்டும். That is how you see some people getting filled in the anointing only a little way in the church and when they go back to home on the way they drop the grace of God scolding at some other ones who come crossing their way. எலிமி போகும்போது யாராவது உன் கையை மீச்சிட்டானாலே அந்த கிருபை டப்புன்னு டென்ஷன்ல பட்டுன்னு போய்டும். Or somebody holds in your hand while getting up from the church, you get angry, you lose the grace of God. அப்ப நம்ம இத வச்சு என்ன பண்ண முடியும்? Then what can we do with this? அதனால தான் வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு அளிக்கப்பட்ட கிருபை விசேஷித்த கிருபையா இருக்கணும். That is why the word of God says special grace be granted upon you. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 2 Corinthians 9 and verse 14. உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சையாயிருக்கிறார்கள். என்ன கிருபை அது? What grace is that? விசேஷித்த கிருபை. Exceeding grace of God. மிகவும் விசேஷித்த கிருபை. Exceedingly exclusive grace of God. இந்த மிகவும் விசேஷித்த கிருபையை வச்சு தான் இந்த சர்ச் நிக்க முடியும். It is with this exceeding grace of God the church can stand. கிருபையை ஓரளவு வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. With a little measure of God's grace we cannot do anything. அதனால தான் நீங்க ஒவ்வொரு நாளும் கிருபையை வாங்குங்கன்னு சொல்றோம். That is why we tell you to get the grace of God every day. உனக்கு 4 to 5 ஜெபத்துல நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல முழங்கால்ல இருந்தீங்க அப்படினு சொன்னா
உங்களுக்கு கிருபை கிடைக்கும். If you are on your knees in prayer in 4 to 5 a.m., then you will get grace of God. அது புதிய கிருபையா கிடைக்கும். That will be a grace afresh. ஒருவேளை நீங்க 5 to 6 ஜெபிக்கலாம். Or you may pray 5 to 6. அப்போ உனக்கு இரக்கம் கிடைக்கும். Then you get the mercy of God. 6 to 7 கூட நீங்க லேட்டா தூங்கிட்டு மெல்ல எழும்பி ஜெபிக்கலாம். உனக்கு ஒருவேளை தயவு கிடைக்கும். Then you get to sleep and go up at 6 to 7 for prayer, you get the favor of God. இல்ல நான் 7 மணிக்கு முன்னால எழும்புனதே கிடையாது. ஆனா 7 to 8 ஜெபிக்கிறேன் அப்படினா உனக்கு ஒரு கார் கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கும், ஒரு மனைவி கிடைப்பா, 2 பிள்ளைகள் கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். ஆனா கிருபை கிடைக்கணும்னா டைம் இதுதான். காலைதோறும் கர்த்தருடைய கிருபைகள் புதிதா இருக்கு. அந்த டைம் அதுதான். அதுக்கு பிறகு நீ ஜெபிச்சா கிடைக்காதுன்னு இல்ல, கிடைக்கும். கிருபை கிடைக்காது, மத்தது எல்லாமே கிடைக்கும். Yes, you may get the grace, you will get the grace of God early in the morning, says the word of God. After that you may not get the grace of God, but every other favor of God and his blessings. ஏனென்றால் மன்னா பொழியறத வெயில் ஏறதுக்கு முன்னால என்ன செய்யணும்? பொறுக்கி எடுத்துறணும். Because you will have to gather the manna even before the sun rises. இல்லனா அது என்ன செய்யும்? உருக ஆரம்பிக்கும். Or else then it will start to melt. அதுக்கு பிறகு கிடைக்காது. And then you would not get it. ஆனா நீ என்ன செய்யலாம்? ஏற்கனவே பொறுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட வேணா போய் ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மனைவி ஜெபத்துல புருஷன் நிக்கிறான், புருஷன் ஜெபத்துல மனைவி நிக்கிறா. இதுதான் உண்மை. And that is why today people stand in the prayer of others. They try to share the manna which is gathered by other people. புரியுதா உங்களுக்கு? பையன் புருஷன் எழும்பலங்க, மன்னா பொறுக்க வரல, இல்ல மனைவி வரல, இல்ல பிள்ளை வரல, இந்த தாய் என்ன செய்வா? இல்ல இந்த புருஷன் என்ன செய்வான்? அவன் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்ததுல என்ன செஞ்சாகணும்? இவங்க சாப்பிடணுங்கும் போது அவங்க கொஞ்சம் கொடுத்தாகணும், இவங்க அதை வச்சு எடுக்கணும். இப்படி யாரோ ஒரு ஆள் எழும்பி ஸ்தோத்திரம் பண்றதுல அநேகருக்கு டீசல் போட்ட கேஸ் மாதிரி வண்டி ஓடுது. When the child or the husband or the wife doesn't come for the prayer and the other one who has the grace of God shares it with the other one, our vehicle runs. சரி, புருஷனும் மனைவி எழும்பல, அந்த வீட்டுல 4 மணி ஜெபமே நடக்கல, செத்து போன மாதிரி கிடக்குது. ஆனாலும் காலையில எழும்பி நல்லா போறானே, இங்க ஒரு ஃபெய்த்தம்ல இருந்து டீசல் போடுறாங்க, இங்க மண்ணாவை எடுத்து வைக்கிறாங்க. ஆண்டவரே எங்க விசுவாசில அங்க இருக்கா இங்க இருக்கான்னு இவங்க ஜெபம் பண்றாங்க பாருங்க. இதுல இருந்து ஒரு ஷேர்ல வண்டி காலையில தெம்பா ஓடும். And you can see many people, they are in a dead state without their prayer at all, but their vehicle runs smooth because of the prayer in the faith home. நான் சொல்றது உண்மைன்னு சொல்றேங்க, ஒத்துக்கிறவங்க கை வைத்து அலையிலே சொல்லுங்க. அப்ப பாதி பேர் நீங்க எழும்பலன்னு அர்த்தம். பாதி பேர் எழும்பி என்ன செய்யல? கிருபைய வாங்கல, யாரோட எதையாவது வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டு நம்ம மேனேஜ் பண்றோம் லைஃப். Half of you are trying to manage our lives by the grace of God which is bestowed upon others. ஆனா கொரிந்தியர் சபைக்கு ஆரம்ப காலங்களில் மிகவும் விசேஷித்த ஒரு கிருபை அவர்களுக்கு கிடைத்தது. But exceeding grace of God was showered upon the church at Corinth. ஆனா எஸ்றா 9:8 சொல்லி இருக்கிறது, எங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் கிருபை கிடைச்சதுன்னு சொல்றாங்க பழைய ஏற்பாட்டு ஜனங்கள். But in Ezra 9:8 the Old Testament people says we get the grace of God only for a little time. வாசிங்க எஸ்றா 9:8. இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது. அவராலே என்ன கிடைச்சது? எவ்வளவு நேரம் கிடைச்சது? எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் கிருபை கிடைச்சது. அதை வச்சு எப்படியோ கிருபையில வந்துகிட்டு இருக்காங்க. They somehow try to run in the grace of God by receiving a little space grace from God. இதை நாம் விளங்கிக் கொள்ளணும். இந்த நாட்கள்ல கொஞ்ச நேரம் கிருபையை வச்சுலாம் நிக்க முடியாது. புதிய ஏற்பாட்டுல ஒரு செகண்ட் கிடைச்சா போதும், உன்னைய கொன்றுவான், இல்லாட்ட தூக்கி எறிஞ்சிருவான். But you have to understand well, in the New Testament time we cannot run with a little space grace because the devil will try to attack us in a little amount of time. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும், உன்னை அவன் தள்ளிடுவான். He waits for some little chance to put you down. அதனால தான் நமக்கு கொஞ்ச நேரம் கிருபையை வச்சுலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மிகவும் விசேஷித்த கிருபை நமக்கு தேவைப்படுகிறது. Therefore with little space grace we cannot do anything. We need the exceeding grace of God. இந்த கிருபைங்கிறது ஒரு gift. This grace is a gift. அந்த gift நம்ம எல்லாரும் கையில வச்சிருக்கணும். All of us need to have this gift. அப்படிதான் வசனம் சொல்லுகிறது. That is how the word of God says. எபேசியர் 3:7 Ephesians 3 and verse 7. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபை gift of the grace of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த கிருபை ஒரு வரம் போல இருந்தாதான் அவன் அருமையாய் முன்னேறி போக முடியும். Only if a child of God have this grace of God as a gift, he can move smoothly in his run.
இந்த சபை ஒரு அருமையான சபை. This church is a precious இந்த church. மக்கதோனியா சபை ஒரு விசேஷித்த கிருபை பெற்ற ஒரு சபை. Church at Macedonia had received a special grace. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் மக்கதோனியா சபையை போல மாறி இருக்க வேண்டும். A child of God should have changed himself like the churches of Macedonia. அந்த சபை எப்பொழுதுமே ஒரு கிருபையில நிறைந்த ஒரு சபை. And that was a church ever filled with the grace of God. இந்த மக்கதோனியால இருக்கிற ஜனங்களுடைய அந்த கிருபைக்கு காரணம் என்ன? And what was the reason of the grace of God upon this church at Macedonia? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் Acts chapter 16. அந்த சபையினுடைய தன்மையே வித்தியாசமானது. The attribute or the structure of the church itself is அதுக்கு different. காரணம் என்ன? Reason for that? அவங்களுடைய ஜெபம். Their prayer. 13ஆம் வசனம். Verse 13. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். இது மேசிடோனியா சர்ச்சை பத்தி உள்ள ஒரு அனுபவம். அங்கதான் லீதியாள் சந்திக்கப்படுகிறாள். This is an experience of church at Macedonia and Lydia is being visited here. 12ஆம் வசனத்துல மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையான ரோமர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And verse 12 it is said about the Philippi which is the chief part of the city of Macedonia. அந்த ஜனங்கள் வழக்கமா ஜெபிச்சிட்டே இருப்பாங்க. And these people they are wont of praying. அந்த டைம் வந்துட்டுனா அவங்க வழக்கமா போய் அந்த ஆத்து அருகே உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. The time comes then they have the usual habit of prayer by the riverside. அப்படி ஒரு பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. They had such a practice. அங்க உள்ள ஊழியக்காரங்க அப்படி ஒரு பிராக்டீஸ கொடுத்திருந்தாங்க. And the servants of God have given them such a practice. நமக்கு ஒரு ஜெபம் தேவை. We need a prayer. ஒரு சபைன்னு சொன்னா ஜெபம் கரெக்ட்டா இருந்தா அந்த சபை நல்லா இருக்கும். In a church if the prayer is correct then it will go well. அவங்க வரல இவங்க வரல அத பத்திலாம் நீ யோசிக்கவே கூடாது. You should never consider about the coming and going of others. அந்த டயத்துக்கு நீ போய்டணும். You should go in that time. சாத்ராக் வரல மேஷாக் வரல ஆபேத்நேகோ வரலன்னு சொல்லிட்டு தானியேல் சரி நீங்க எல்லாம் வரலையா நான் இன்னைக்கு ஜெபிக்கல அப்படினு சொல்லல. தான் முன்பு செய்து வந்தபடியே அவன் வழக்கத்தின்படி எங்க போய்டுவான்? எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறக்க வச்சு முழங்கால் போட்டுருவான். Daniel did not refrain his prayer looking at the coming of Shadrach, Meshach and Abednego, but he as he was wont to he went to Jerusalem to pray. ஆண்டவர் என்ன சொல்றாரு? And what did God say? நான் ஒருவனாய் ஆலயை மிதித்தேன். I pressed the threshing by one. யாரும் வரல நான் ஒரே ஆலயம் நின்னே அந்த ஆலயை மிதித்து நான் ரசத்தை எடுத்தேன்னு சொல்றேன். As one man I trampled over the threshing floor and pressed the wine. யாரை அனுப்புவேன்னு கேள்வி கேட்கும்போது பரலோகத்துல கோடி கோடி தூதர்கள் இருந்தாங்க. ஒருத்தரும் பதில் சொல்லல. சொன்ன ஒரே ஆள் இயேசு மட்டும்தான். When the question was asked, whom shall I send? There were crores of angels in heaven, but no one answered. Only Jesus answered. இந்த ஜனங்கள் கரெக்ட்டா ஜெபத்தை போய்டுவாங்க. These people went for the prayer in time. நமக்கு அந்த பிராக்டீஸை விட்டுறவே கூடாது. We should never forsake this habit. நம்ம மிஷனுடைய கான்செப்டே எப்படின்னா பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க வந்துகிட்டே இருப்பாங்க. அது ரொட்டேஷன். That is the concept of our mission. Pastors and sisters will keep changing. ஆனா உன்னுடைய பிரேயர் லைஃப்ல சேஞ்சிங் வரவே கூடாது. வேணும்னா இன்னும் டெவலப் பண்ணலாம். 1/4 மணி நேரம் ஜெபிச்சாலும் 1/2 மணி நேரம் ஜெபிக்கலாம். 1/2 மணி நேரம் ஜெபிச்சாலும் என்ன செய்யலாம்? 1 மணி நேரம் ஜெபிக்கலாம். 1 மணி நேரம் முழங்கால் நின்னால் 2 மணி நேரம் நிக்கலாம். இப்படியே நம்மள டெவலப் பண்ணணுமே தவிர நீ வளர்பிறையாக இருக்கலாம், தேய்பிறையாக மாறக்கூடாது. But you should always never keep changing in your life in prayer. You should keep developing them and never get erased off from your prayer life. நீ குறைஞ்சேன்னா யாரா மாறிடுவ? தேய்பிறையாய் மாறினால் அமாவாசையாய் மாறுவாய். வளர்பிறையாய் வந்தால் நீ பௌர்ணமியாய் மாறுவாய். If you get decreased you will become no moon, but if you get increased you will become a full moon. உன் ஜெபம் குறைய 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 ஃபுல்லா டார்க் ஒரு அழுத்தம். நீ ஜெபம் பிரைட் ஆக ஆக உன்னுடைய முகம் உன்னுடைய ஊழியம் உன்னுடைய ஜீவியம் எல்லாமே ஷைன் பண்ணும். When your prayer decreases you will be pressed down by the darkness, but when your prayer increases your face, your life, everything will shine. ஏனென்றால் அந்த சபையில பவுல் ஊழியக்காரனாக இருந்தார். Because Saint Paul was a minister of that church. அவனுக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனம் கிடைக்கிறது. He one day had a dream. அதுக்கு முன்னால அவனுக்கு ஆசியாவுக்கு போகணும்னு அவனுக்குள்ளேயே ஒரு ஆசை. And just before that he had a desire within himself to go to Asia. ஆசியால போய் ஊழியம் செய்யணும்னு புறப்பட்டான். He went to minister in Asia. பேக்கிங்லாம் முடிஞ்சு புறப்படும்போது சொல்றாரு ஆவியானவர் நீ போக கூடாதுங்கறார். When he was about to start the spirit of God says you should not go there. பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டான். He was silent. அதுக்கு அடுத்த நாள் மீசியாவுக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டான். Next day he was ready to go to Mysia. இப்போ ஆவியானவர் சொல்றாரு நீ அங்கேயும் போக கூடாது. And now the spirit of God says you should not go there also. நடத்திப்பு இல்ல. No leading. பேசாம உட்கார்ந்தார். He simply sat. ஜெபிச்சிட்டு இருக்கான். He was praying. அப்போ ஒரு தரிசனம்
மக்கதோனியா சபையிலிருந்து ஒருத்தன் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கூப்பிடுறான். Then he saw a vision of a man from Macedonia. He calling out unto him saying, "Come and help us." அப்போஸ்தலர் 16, 6, 7, 8, 9 இந்த வசனங்கள் இருக்கிறது. Acts of the Apostle chapter 16 verses 6 through 9 we see about that. ஆண்டவருக்கு மக்கதோனியா சபையை குறித்து ஒரு தரிசனம், அங்க பவுல் போணுங்கிறது அவருடைய திட்டம். And it was God's plan that Paul should go to Macedonia and he gave him a vision for that. ஆனா இவர் வேற எங்கேயோ ரூட்ல போறதுக்கு ட்ரை பண்றார். But Paul was attempting to go to some other route. ஆவியானவர் அவரை பரிசுத்த ஆவியானவர் அவரை தடை பண்ணினார் என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. Verse 6 says, Holy Spirit of God forbid him for that. அடுத்த ரூட்ல போகும்போதும் 7ஆம் வசனத்துல அதை தடை பண்ணினார்னு சொல்லிருக்கு. Next route he got up, again the Spirit of God suffered him not. இப்ப மக்கதோனியா சபைக்கு அனுப்பணும்னு ஆண்டவர் பேசுறார். Now the Lord talked that he should go to Macedonia. உடனே பவுல் அந்த இடத்துக்கு வந்து சேர்கிறார். Soon Saint Paul reached that place. பவுல் ஒரு ஊழியக்காரனா இருந்தா அந்த சபையில் உள்ளவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? If Saint Paul is a servant of God, how will the people of the church be? சபை விசுவாசிகள் ஊழியர்கள் சேர்ந்ததுக்கு பேரு தான் என்னது? சபை. Church is called as a gathering of the servants of God and believers. சரீரமும் தலையும் சேர்ந்தாதான் முழு சரீரம்னு பேரு. Head and body together is called the body. அப்ப இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மேய்ப்பன் அந்த சபையில இருந்தா அந்த சபை எப்படி இருக்கும்? Therefore when there is a shepherd after one's heart in that church, how will the church be? அது மாத்திரமல்ல, Not only that, அந்த சபையிலே தீமோத்தேயும் ஊழியக்காரனா இருந்தான். and even Timothy was a servant of God of that church. அடுத்து ஷீலா அந்த இடத்துல ஊழியக்காரனா இருந்தான். And not only that, Silas was a servant of God. இவங்க எல்லாமே அந்த நாட்களிலே ஊழியத்திலே அந்த சபையோடு இணைந்தவர்கள். All these people were knit together in the ministry of the church. அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. That's how the word of God says. அப்போஸ்தலர் 18:5. Acts 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது மக்கதோனியாவிலிருந்து தான் யார் வரா? சீலாவும் தீமோத்தேயும் வராங்க. ஏன்னா அவங்க அந்த இடத்துல ஊழியம் செஞ்சாங்க. Silas and Timotheus were come from Macedonia because they ministered there. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. That is how the word of God says. அப்ப நாம இந்த நாட்களிலே அந்த சபையில் உள்ள ஊழியக்காரங்களுடைய நிலவரத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. Therefore in these days also we are able to understand the state of the servants of God in the church. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 21, 22லயும் தீமோத்தேயும் எரஸ்தும் அந்த இடத்துல ஊழியம் செய்தார்கள். 21 and 22 of Acts chapter 19 says, Timotheus and Erastus did the ministry there. தீமோத்தேயுலாம் நல்ல ஊழியம் செய்றாங்க, வாலிபன். Timotheus was a young man who did the ministry well. பவுல்லாம் ஜீவனை அப்படியே கொடுக்கிற ஒரு ஊழியக்காரன். And Paul was a servant of God who laid down his life. அவங்க தான் இந்த ஜெபங்கள் எல்லாம் ட்ரெய்னிங் கொடுத்தாங்க. And it is these ones who trained them for the prayer. ஒரு சபைன்னு சொன்னா ஊழியர்கள் சரியா இருக்கணும். If a church, the servants of God should be proper. வேர் பரிசுத்தமா இருந்தால் கிளைகளும் பரிசுத்தமா இருக்கும். If the root is holy, then the branches also. தீமோத்தேயுலாம் ஊழியம்னா ஜீவனை உயிரை கொடுனா கொடுத்துருவான் அப்படியே. And Timotheus, if he asks to lay down his life, he will do it என்னுடைய immediately. உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுன்னு சொல்றான். And he says, my faithful son Timotheus. என் மனசு போன்ற ஒரு ஆள் அவன்தான் சொல்றான். And he says, he is a man who is like my mind. பவுல் அந்த அளவு அவனை குறித்து சாட்சி சொல்றான். Saint Paul gave such a great testimony regarding him. அதே மாதிரி சீலா சாதாரண ஆள் கிடையாது. And like that, Silas also not an ordinary man. சீலான்னு சொன்னா ஏதாவது பொண்ணுன்னு நினைச்சிட கூடாது நீங்க. It is not a girl. ஒரு சிலர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, அப்படிதான் பேர் வச்சிருக்காங்களாம். Something like that. சீலான உடனே பவுல் கூட சேர்ந்து சுத்தின ஒரு பொண்ணு இல்லைன்னா மனைவி நினைச்சிட்டு அப்படிதான் என் மகளுக்கு பேர் வச்சேன்னு ஒரு அம்மா வந்துச்சு. நான் சொன்னேன், ஐயோ அது இங்கிலீஷ்ல பார்க்காம விட்டுட போட்டிருக்கு, அது பையன். Something that it is a female name, therefore they give that name to the girl child. இந்த ஷீபா ஷீலா இதெல்லாம் பையங்க. அது நம்ம ஆளுங்க எல்லாம் ஷீபா ஷீலா எல்லாம் பொண்ணுன்னு வச்சிருக்காங்க. அப்படிதானே? கரெக்ட் தானே? மேபி போசத்தினுடைய கூட இருந்த ஆள் பேர் என்னது? ஷீபா தான். The man with Mephibosheth is called Ziba. கரெக்ட் தானா? நம்ம ஆளுங்க எல்லாம் சரி ஆசையில என்னத்தையா வச்சுட்டு போறான், விட்டுருங்க. ஆனா பைபிள் சொல்லுது இந்த சைலஸ் இவங்க எல்லாம் பயங்கர வைராக்கியமானாங்க. The word of God says about this man Silas that he is a devout person. சரியான பவர்ஃபுல்லானவன். A man who was extremely powerful. தீமோத்தேயு வந்துட்டானாலே பவுலுடைய பிரசங்கம் சூடாயிடும். Soon after Timotheus comes, this Paul's sermon would be hot. பவுலுக்கு ஆவியில வைராக்கியம் வந்துரும். Paul would be envied in the spirit. மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 18:5. Acts 18:5. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க. யாருக்கு சூடு ஆயிடுச்சு? வலது கை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இவன்
ஆவியில வைராக்கியமா இயேசுதான் கிறிஸ்துன்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். The coming in of both these people became a right hand for Paul and he started preaching with zeal. நாம நின்னா நம்ம சபைக்கு வந்தாலே ஒரு அபிஷேகம் வரணும், ஒரு தூது வரணும், ஒரு அக்கினி இறங்கணும். Soon after we come to the church, there should be a sermon, there should be a fire coming upon the church. அடுத்ததாக Nextly, அந்த ஜனங்களுடைய இருதயம் அழகா ஓபன் ஆயிடும். about the heart of the people, it was opened easily. நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு சிலருடைய இருதயம் திறக்கவே திறக்காது. இருதயம் தான் நல்ல நிலம்னு சொல்லியிருக்கு, நான் பாட்டுக்கு விதைக்க அது பாறை மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பிரயோஜனம்? Heart of the people of God is considered as a ground, and when we sow the seed which is the word of God, if it is hard like a rock, what is the use of it? இல்ல இருதயம் ஒரு முள்ளு செடி மாதிரி இருந்தா அது என்ன பிரயோஜனம்? Or if the heart is like a thorny bush, what is the use? இல்ல இருதயம் ரோடு மாதிரி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? Or if the heart is like a road, what is the use of it? நிலம் நல்ல இருதயத்தை காண்பிக்கிறது. And the ground shows a good heart. அப்போஸ்தலர் நடபடிகளை நான் பார்க்கும் பொழுது 16-14 பார்க்கும்போது, When we see in Acts 16:14, அந்த பெண்ணுடைய இருதயத்தை கர்த்தர் திறந்து அருளினார். we see the Lord opened the heart of that woman. இருதயம் திறக்கிற விசுவாசிகள் தேவை. Yes, we need the believers who open their heart. இருதயம் திறந்த விசுவாசிகளுக்குள்ள தான் நம்ம சத்தியத்தை கொடுத்தா பூஸ்ட் ஆவாங்க. Only in the heart of those people of God who open their heart, the word of God can be boosted. அந்த விதைக்கிற வசனம் அப்படியே 100% பலன் கொடுக்கும். The seed that is sowed will give 100% fruit. சில பிள்ளைகளை பாருங்க, அடின்னு அடிச்சாலும் படிக்காது, படிப்பு ஏறாது. Look at some children, you beat them how much ever, studies will not get into their brain. ஒரு சிலர் என்ன படிச்சாலும் ஜஸ்ட் பாஸ் தான் எடுப்பான். And some people, how much ever they study, only just ஆனா pass. சில பிள்ளைங்க இருக்காங்க, But there are some people, அப்படியே டீச் பண்ணும்போது அப்படியே உட்கார்ந்திருப்பான். some students who just listen even as they teach. அந்த கிராஸ்பிங் பவர் கூட அவனுக்கு. And their grasping power is very அப்படியே high. போட்டா போதும் அதை அப்படியே புரிஞ்சுக்குவான். திருப்பி கேட்டீங்கன்னா திரும்ப அப்படியே டிட்டோவா சொல்லுவான். They just put a word, they will grasp it immediately and put it back for us. அந்த அளவு ஒரு கிருபை சில பிள்ளைகளுக்கு இருக்கு. As some students have such a kind of grace. நம்முடைய சத்தியத்தை கேட்கிற நமக்கு அப்படி ஒரு இருதயம் திறந்த தன்மை இருந்தாதான் நம்ம விதைக்கிற வசனம் அவங்களுக்குள்ள அப்படியே பலன் கொடுக்கும். And for the people of God who listen to the word of God, if they have this kind of attitude, the grace or the word of God that is sown in their heart will bring forth much fruit. இந்த சர்ச்சில் உள்ளவங்களுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி கூட. For the people in this church, they had an extremely great helping tendency. ரோமர் 15ஆம் அதிகாரம், Romans 15, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is it said there? 26ஆம் வசனம். Verse 26. மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரத்திற்காக சில பொருள் சகாயம் செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். மக்கெதோனியால இருக்கிறவங்களுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ங்கற மைண்ட் எப்பவுமே இருக்கும். For this people at Macedonia, they had the mind to help others always. பொருள் சகாயம் செய்ய அவர்கள் விருப்பம் கொண்டிருக்கிறார்கள். And they had the intention of contribution. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் எப்பொழுதுமே ஒரு ஹெல்பிங் ஹாஸ்பிட்டாலிட்டி மைண்ட்ல தான் இருக்கணும் அவன். A child of God should always have a mind of hospitality. எத்தனை பேருக்கு அப்படி உதவி செய்யக்கூடிய அந்த மனசு இருக்கும்? How many of us have that helping tendency? மத்தவங்க நமக்கு உதவி செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். We should not help others to help us. ஆனா நாம எத்தனை பேருக்கு உதவி செய்றோம்? But how many of us are helping others? பைபிள் என்ன சொல்லுது? What does the word of God நீ say? எப்படி என்ன விதைக்கிறையோ அதை தான் என்ன செய்ய முடியும்? நீ அறுக்க முடியும். That which you sow, that you reap. நீங்க உதவி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உதவி கிடைக்கும். If you help others, you will receive நீ help. ஒருத்தனை தூக்கி விட்டேன்னா கர்த்தர் ஒரு ஆளை வச்சு உன்னைய தூக்கி விடுவார். If you are lifting up one, then God will lift you up other day. நீ உனக்கு ஒருத்தனுக்கு பண உதவி கொடுத்தீனா உன்னுடைய பண தேவைகளுக்கு இன்னொரு கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். If you render another financial help, God will send another person to help you in நமக்கு time. எத்தனை பேருக்கு அந்த மைண்ட் இருக்கு? How many of us have that mind? கொடுக்கிற மைண்ட் எத்தனை பேருக்கு The இருக்கு? mind of giving to others. ஏழைகளை எப்பொழுதுமே உன் மைண்ட்ல வச்சிருக்கணும். Yes, you should have the poor always in your mind. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம தசமபாகம் கொடுத்துட்டோம். தசமபாகம் நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு வரேன் எல்லா இடத்துலயும். தசமபாகம் உன்னுடைய கடமை. Tithes is your உதவி duty. என்பது உன்னுடைய கடன். எது முக்கியம்? Tithes is your duty, and what is important? திரும்பவும் சொல்றேன். Again, தசமபாகம் என்பது ஒரு விசுவாசி கொடுக்க வேண்டிய கடமை. tithes is the duty of a believer. ஆனா உதவி செய்வது என்பது அவன் கொடுக்க வேண்டிய ஒரு கடன். While help is a duty or a debt that he has to give. எது முக்கியம் இப்போ? What is important?
சம்பளம் வாங்கினவொடனே எங்க ஓடுறீங்க? Soon after you receive the salary, where do you run? நீ ஓடவே வேண்டாம், அவன் ஆபீஸ் வாசல்ல வந்து நின்றுவான், கடன் கொடுன்னு. The debtors, they come and stand at the step of the office to give the money. இல்லனா ஓன்ட்ட இருந்து ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு போய்டுவான். Or else he comes and snatches it from you. அவன் எடுத்துட்டு காசு எடுத்துட்டு மிச்சத்தை கொடுத்துட்டு போவான். He takes it and gives you the remaining. அப்ப நமக்கு இது ஒரு கடன். Therefore it is a ரோமர் debt for us. 15:27 அடுத்த வசனம். Romans 15:27. இப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள், இப்படி செய்கிறதற்கு அவர்கள் கடனாளிகளாகவும் இருக்கிறார்கள். And it is said here, it hath pleased him verily, and they are debtors they are. அதனால நல்லா கவனிச்சுக்கங்க, நீங்க அது ஒரு கடன், உதவி செய்வது ஒரு கடன். அந்த கடன் அடைச்சாதான் உனக்கு பரலோக ராஜ்யம். Therefore listen well, helping others is a debt to you. Only if you finish this debt you can go to heaven. அதுக்காக ரோட்ல கிடக்கிறவனுக்கு போய் உதவி செய்யறது இல்ல. உங்க வீட்ல ஒரு அம்மா கிடக்குதே, அந்த அம்மாக்கு ஃபர்ஸ்ட் உதவி செய். Therefore doesn't mean you have to help the others in the road. First help those people who come to your house. ஒரு சிலர் ஃபைத்தம்ல வந்தா எச்சி பிளேட்லாம் கழுவுவாங்க, வீட்டுக்கு போனா ஒண்ணுமே செய்ய மாட்டான், அப்படி நிமிர்ந்தே போயிட்டே இருப்பான். அதுவும் தப்பு. Some people wash the vessels in the faith home. When they go to home they don't do anything. Even that's wrong. அதாவது இவன் என்ன நினைக்கிறான்னா, இங்க கழுவுனா பரலோகத்துக்கு போயிடலான்னு. அங்க கழுவலன்னா நீ எங்க நேர நரகத்துக்குள்ள போயிட்டு இருப்ப. They think when you wash it here you can go straight to heaven, but you have to notice this, that you don't do it at your home, you go straight to hell. பக்கத்து வீட்டுக்காரங்களை ரொம்ப நேசிப்பாங்க, பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க, எல்லாருக்கும் ஹெல்ப், ஓடி ஓடி போய் வேலை செய்வான். வீட்டுல இந்த அம்மா ஒரு தண்ணி எடுத்து கொடுடான்னு கேட்பாங்க, ஒரு டம்ளர் தண்ணி, அவ்வளவுதான் இவனுக்கு அப்படியே சீறிடுவான். அப்ப இது நீ மற்றவனை ப்ளீஸ் பண்றதுக்கு தான் எதையோ செய்யற, கடமையை நீ செய்யலன்னு. They love their neighbors so much, but they do nothing in their family. Therefore they do this all to please others and not their duty. உதவி செய்யுங்கள். Do help. மக்கதோனியா சர்ச்சினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா, இல்லனாலும் உதவி செஞ்சிருவான். The speciality of the church at Macedonia is, even if they don't have, they will help. 2 கொரிந்தியர் 8:2க்கு மறுபடியும் வாங்க. 2 Corinthians 8:2 verse 2. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். As their affliction is great and they have deep poverty. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்களேன். Just think about this. ஒரு 10,000 ரூபாய் இருக்கு, 1000 ரூபாய் காணிக்கை கொடுக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. And giving 1,000 from 10,000 is not a problem. இல்ல லட்சக்கணக்கில் இருக்கு, அதுல இருந்து ஒரு போர்ஷனை காணிக்கை கொடுக்கிறோம், அது ஈஸி. You have lakhs and giving a portion of an offering is not, that is easy. ஆனா பயங்கர உபத்திரவம், இன்னொரு பகுதியில கொடிய தரித்திரம். ஆனாலும் அவங்களுடைய மைண்ட்ல அந்த கொடுக்கணுங்கிற சிந்தை என்ன குறையவே இல்ல. But their trial is or affliction is great, deep poverty they had, but their mind of helping others did not come down at all. ஒரு குருவும் சீடனும் தண்ணில குளிச்சிட்டு இருந்தாங்களாம். A man, குருவும் சீடர், a master and his disciple, they were bathing in ஒரு water. தேள் தண்ணில கிடந்து தத்தளிச்சிட்டு இருந்துச்சு. And soon a scorpion was just happening for his life. குரு அதை பிடிச்சு வெளியே விட்டார். The master took it out. என்ன பண்ணது? And what did it do? தேங்க்ஸ் சொல்லுமா. Will the scorpion say thanks? என்ன செய்யும்? பட்டுன்னு வெட்டிச்சு. It scorned him immediately. அவர் அதை வாங்கிக்கிட்டு வெளியே கொண்டு போய் விட்டுட்டார். And he took it and he went out. திரும்ப குளிச்சிட்டு இருந்தாரு. Again he came to bathe. சீடர் அமைதியாயிட்டான். சரி இவர் தொட்டாரு வாங்கிட்டாருன்னு விட்டான். Disciple was silent, saying, he touched, therefore he got it. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த தேள் அங்கங்க சுத்தி அது ஏதோ ஒரு இதுல திருப்பி இதே தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. And after some time you see the same scorpion fell into the water again by chance. அதே குருவுக்கு முன்னால தத்தளிச்சிட்டு போகுது. And it was trying for its life before the same master. திரும்பவும் அந்த குரு அதை பிடிச்சு வெளியே விட்டாரு. அது இரண்டாவது ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடுச்சு. Again the master took it and pulled it out. It gave the second sting to the master. சீடன் கேட்டான். The disciple asked, ஃபர்ஸ்ட் ஏதோ செஞ்சீங்க, அது ரொம்ப புனித தன்மையில காப்பாத்தணும்னு நினைச்சு செஞ்சு விட்டீங்க, அது கொட்டிடுச்சு. இப்ப ரெண்டாவது செத்தா சென்னா அது உயிரோட இருந்தானே, திருப்பி அதை பிடிச்சு விட்டு ரெண்டாவது கொட்டு வாங்கணுமான்னு கேட்டான். You did it for this with a sacred intention the first time, it stank you, and why should you help it the second time? அப்ப அவர் சொன்னாரு. Then he said, அதனுடைய புத்தி கொட்றது, என்னுடைய புத்தி உதவி செய்யறது. இதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃபரண்ட் இவ்வளவுதான். Its understanding is only to stink, while my understanding is to help. That's the difference. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா?
அது அதனுடைய புத்தி நீ 100 ட்ரிப் எடுத்து விட்டாலும் என்ன செய்யும், அது கொட்டும். Its tendency is only to stink how many times you help it. ஆனா உன்னுடைய டெண்டன்சி என்ன எப்படி இருக்கணும்னா, அது கொட்டுதோ இல்லையோ அது ஜீவன் போறதுக்குள்ள அதை காப்பாத்தணும். While your tendency should be to help for its life, whether it stinks or not. நமக்கு எத்தனை பேருக்கு இப்படி உதவி செய்ய முடியும்? How many of us will be able to help this way? ஒரு நாள் சாப்பாடு கொடுப்பாங்க, They will give the food அந்த for one வயசான day. அம்மா மறந்து போய் பையன்ட்ட எப்பா உன் மனைவி சோறே போடலன்னு சொல்லிடுவா. அதுக்கு பிறகு அவங்க சொல்லுவான், என்ன எங்க அம்மாவுக்கு சோறே கொடுக்கலாம், அதான் இப்பதான் சாப்பிட்டுச்சு. அடுத்த நாள் உண்மையாவே சோறு போட மாட்டான். The எதுக்கே போட்டும் பிரச்சனை, போடாட்டாலும் போடலன்னா போடலைன்னு போட்டும், போட்டு கெட்ட பேர் வர்றதை விட போடாமல் இருப்பதே நல்லது. The daughter-in-law house, she will feed the old woman, but loss of memory power, she'll say, she did not give me, but again she will not give her. நான் ஒரு பிள்ளைகிட்ட சொன்னேன், நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற, சமாதானம் ஆயிடு அப்படின்னு சொன்னேன். And I told one girl saying, you're always fighting, you get to be in peace. அவ சொன்னா, சண்டை போட்டு போட்டு திருப்பி திருப்பி இந்த மன்னிப்புங்கிறத விட பேசாம ஒதுங்கி போவது நலம்னு சொன்னா. Then she said, rather than putting in the struggle and getting reconciled, it is better to remain at a distance. அப்படி அல்ல. That's not the thing. பைபிள் என்ன சொல்லுதுன்னு நம்ம கத்துக்கொள்ளணும். You have to learn what the Bible அவங்களுக்கு says. பெரிய தரித்திரம். They had a deep poverty. ஆனா அவனுடைய பிரேயர் லைஃப், அவனுடைய கிருபை, அவனுடைய இருதயம் திறந்த அனுபவத்துல அந்த தரித்திரத்தை பார்க்க முடியாது. உதவி செய்யறது மட்டும்தான் அவன் மைண்ட்ல தெரிஞ்சது. அதை தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். But because of their prayer life, their abundance of grace of God and opened heart, they only sought to help others. அவங்களுக்கு அந்த பிரேயரோ அந்த கிருபையோ அந்த இருதயம் திறந்த அனுபவமோ இல்லைன்னா நம்மள மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். If they did not have this prayer life and grace of God and opened heart, they would be remaining like us. அந்த கொடிய தரித்திரத்திலும் அவங்க மைண்ட்ல ஒரு மிகுந்த உதாரத்துவம் இருந்தது. But they had a much mind of liberality even amidst their great poverty. அவங்களுக்குள்ள ஒரு மிகுந்த உதாரத்துவம், கொடுக்கணும் எல்லாத்தையுமே கொடுத்துருவோம் அப்படிங்கிற மைண்ட் அவங்களுக்கு இருந்துச்சு. They had the deep thought of liberality, offering much more they can. அப்படிதானே? நீதிமொழிகள் 11:25 பார்த்தா Proverbs 11:25 says, அந்த மிகுந்த உதாரத்துவத்தை பத்தி என்ன சொல்லியிருக்கு? it is said about the abounding liberality. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். உதாரத்துவம் உள்ள மனுஷன் செழிப்பான் இல்ல, அந்த மனுஷனுடைய ஆத்துமா என்ன செய்யும்? செழிக்கும். It is said, the soul of that man shall flourish. உன்னுடைய ஆத்துமா செழிக்கணும்னா உனக்கு உதார குணம் தேவை. If your soul should flourish, you need the helping tendency. நீங்க இத இன்னையில இருந்து நீங்க பயிற்சி விட்டு பாருங்க, உங்களுடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு செழிப்பு உண்டாகும். From today you practice this and you will have the flourishing in your soul. அவங்க கொடுக்கிறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. They never thought to give others. அந்த ஏழை விதவை அவள்கிட்ட இருந்தது ஒரு துட்டுக்கு சமான 2 காசு. The poor woman had just 2 mites, which is of 1 farthing. நான் சமீபத்துல ஒரு லோக்கல்ல பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். Recently I went for a sermon in a local. என் கார் உள்ள போகும்போது ஒரு பிச்சைக்கார சகோதரி, ஒரு வயசான தாய் உள்ள போகுது. When my car went in, a poor woman who was a beggar, she also went in. சுத்தமா கருப்பாயிருச்சு அந்த Dress. And her dress was totally black. ஏழ்மை, ரொம்ப ஏழை. And very poor she was. நான் உள்ள போகுது என் கார், அதுக்கு முன்னால அது அதுக்குள்ள நுழைஞ்சு போயிடுச்சு. And when I went in, she was just going in before me. நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? You know what I thought? இன்னைக்கு கூட்டம் நடக்குது, இங்க போய் எங்க பிச்சை ஊழியக்காரங்க எல்லாம் அங்க போயிருப்பாங்க, சரி போட்டுன்னு விட்டுட்டேன். I just allowed her to go, saying, now the meeting is on and the servants of God will be after her. கூட்டத்துல உட்கார்ந்திருக்கு. And she came for the meeting. நான் பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணா அது எந்திச்சு நேரா என்கிட்ட வருது. When I started the sermon, she came straight to me. நான் சொன்னேன், இத பிடிச்சு அங்க உட்கார வைன்னு சொன்னேன். I said, you take her and ask her to sit உடனே there. ஒரு பையன் போய் பிடிச்சு அதுல உட்கார வச்சிட்டான். Soon a boy made her to sit there. பிரசங்கம் திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் பேசினேன், திருப்பி எந்திச்சு நேரா ஸ்டேஜுக்கு வந்துச்சு. Again 15 minutes of that sermon, she came straight to the stage. ஒரு பையன் ஓடி போய் இழுத்துட்டு போயிட்டான். A boy took her and caught her and went. எதுவும் பண்ணிராத, எங்கயாவது ஒரு ஓரத்துல உட்கார வை. I said, you don't harm her, ask her to sit her some in corner. திருப்பியும் பிரசங்கம் போச்சு, எந்திச்சு வந்துருச்சு. Again during the sermon she came up. எனக்கு ஒண்ணும் ஓடல. I could not do anything. நான் சொன்னேன், விட்டுரு. I said, you leave her. என்ன பண்ணுதுன்னு பாப்போம். Let us see what she is doing. நேரா வந்துச்சு. She came straight. அது காலையில 7:15 சர்வீஸ், அது டைம். That was a 7:15 service. 7:45 இருக்கும், இல்லனா 8 மணி இருக்கும். It was 7:45 and I am going to wind up. இந்த காலைக்குள்ள அது பிச்சை எடுத்த காசை கொண்டு வந்து என்கிட்ட டேபிள்ல காணிக்க வச்சிட்டு அது வாட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. You know what she did? She brought her money which she got as alms and kept it on my table and went. காலையில ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள அதுக்கு என்ன ஒரு 10-20 ரூபாய் கிடைச்சிருக்கும், காயின்ஸ் தான்.
மொத்தத்தையும் கொண்டு வந்து காணிக்கையில டேபிள்ல வச்சுட்டு ஆட்டுக்கு வெளியே எரிஞ்சு போயிடுச்சு. எனக்கு அப்பதான் யோசிச்சேன், ஓஹோ, எனக்கு அதுக்கு டவுட் வந்துருச்சு. இது 3 ட்ரிப் மோதுறதுனால ஒருவேளை இயேசுவா இருப்பாரோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு எனக்கு. I doubted if she would be Jesus because she came thrice. ஒருவேளை இது நம்ம என்னத்தையா துரத்தி விட்டு கடைசியில் நமக்கே சீட் இல்லாம போயிடக்கூடாது. And if you cast her out, finally it would end up in my judgment. அப்படின்ட்டு தான் தேர்ட் டைம் சான்ஸ் கொடுத்து விட்டுட்டேன். ஆனா அது ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணிட்டு போயிடுச்சு. Therefore I left it for a chance and she taught me a great sermon. நான் சொன்னேன், Then I said, இன்னைக்கு இருக்கிறதுல எத்தனை பேர் தசமபாகம் எடுத்து வந்தீங்கன்னு தெரியாது. I don't know நீ how many. சம்பாத்தியத்துல தசமபாகம் கொடுக்குற அந்த தாய் பிச்சை எடுத்தத அப்படியே நெஞ்சிடுச்சு, போட்டு போயிடுச்சு. You give tithes. தசமபாகம் அல்ல, பிச்சை எடுத்ததுல தசமபாகம் கொடுக்கல, பிச்சை எடுத்ததுல எதை கொடுத்து போயிடுச்சு? அன்னைக்கு அதுக்கு தான் டிஃபனுக்கு அவ்வளவுதான் காசு, அதை அப்படியே தேவசமூகத்துல காணிக்கையில வச்சுட்டு போயிட்டே இருக்கு. இப்போ இங்க உட்கார்ந்து அழகா பேண்ட் ஷர்ட் போட்டு அப்படியே நீட்டா கசக்காம இருந்து தசமபாகம் கொடுக்கறாள் முக்கியமா, எது டாப்ல போயிடுச்சுன்னு யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. And I told the people as to how these people they bring tithes out of their salary, but this poor woman rendered all that she got because of her alms, kept it as an offering, and this is great in the sight of God. அதுக்கு சம்பாதிக்க அந்த வேலை செஞ்சு சாப்பிடுற அளவுல அதுக்கு சரீரத்துல பலனும் இல்ல, அதை பராமரிக்கக்கூடிய பிள்ளைகளோ சந்ததியோ இல்ல. அதுக்கு சம்பாதிக்க முடிஞ்சது ஒரே வழி என்னதுதான்? பிச்சை எடுப்பதுதான். அதுல நம்மால் கூட அதுல தசமபாகம் தான் கொடுப்பான். ஆனா இந்த தாய் அதை அப்படியே போட்டு போயிட்டே இருக்கு. And this mother, she had no way of earning, no strength at all, no descendants, but still she put all that she had upon the table and went off. மக்கெதோனியா சபை இதே மாதிரி சபை. And church at Macedonia was in a similar way. தரதரம், எது செஞ்சாலும் வாய்க்கல, பிசினஸ் அவுட், எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் இருக்கிறதுல எப்படியாவது மிகுந்த உதாரத்துவமா கொடுத்துறணும். ஏன்னா பிசினஸ் செழிக்கோ இல்லையோ, ஆத்மா என்ன செய்யணும்? செழிக்கணும். Deep poverty they were in, their business was in great loss, but still they gave abundantly, because whether their business prospers or not, their soul should flourish. அடுத்ததாக Nextly, 2 கொரிந்தியர் 8:5. 2 Corinthians 8:5. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அந்த சபையினுடைய ஜனங்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. முதலாவது கர்த்தருக்கும் பின்பு பரிசுத்தவான்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். You look as to how the people of the church gave their own selves first to the Lord and then themselves by the will of God. முதலாவது கர்த்தருக்கு தங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை வாழ்க்கையவே அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்க. First they surrendered their spirit, soul and body wholly to the Lord. இரண்டாவது பரிசுத்தவான்கள் கையில அப்படியே தங்களை சரண்டர் பண்ணிட்டாங்க. And then they surrendered themselves to the hand of the servants of God. எப்படி இருக்குன்னு பாருங்க. Look as to how they were. தேவனுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவு உண்டாகும். You will have a fullness in your life only when you yield yourselves to the Lord and the saints. பழைய ஆரம்பகால சபையில உள்ள ஜனங்கள்லாம் ஜீவனை கொடுக்கிற ஜனங்கள். The people in the early church will lay down their lives. ரோமர் 16 பார்க்கும் பொழுது, when we see in Romans chapter 16 24 வசனத்துல verse 24, அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள், what kind of people they were. 16:4 பார்க்கும் பொழுது verse 4 of 16, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள், அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல புறஜாதியாரில் உண்டான சபையார் அவர்கள் என் பிராணனுக்காக, ஊழியர்களுக்காக எதை கொடுத்தாங்க? எதை கொடுத்தவர்கள்? கழுத்தை. என்னுடைய பிராணனுக்காக தங்களுடைய கழுத்தையே கொடுத்துருவான். they lay down their own necks for my life. கலாத்தியர்ல 4 அதிகாரம் 14-15 பார்க்கும் பொழுது, again in Galatians 4:14 and எனக்காக 15, அவர்கள் கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ரெடியா இருந்தாங்க. they were ready to give their own eyes, pluck their eyes for me. கர்த்தரை நேசித்தது மாதிரி பரிசுத்தவான்களை நேசித்தார். they loved the saints even as they loved the Lord. அவங்களுக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தார்கள். and they gave that importance in their life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில கரெக்ட்டா நம்ம கொண்டு போகும். and that will take us right in our way. ஏனென்றால் தேவன் சபையை அப்படிதான் ஒரு கான்செப்ட்ல வச்சிருக்கிறார். because the Lord has kept the church in that concept. அந்த நடத்திப்புங்கற கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கிறார். it is totally under the control of leading. அத நாம் சரியான விதத்துல அவங்க தேவனோடும் பரிசுத்தவான்களோடும். and therefore first of all to the Lord and then to the saints we ought to be. உன்னுடைய வலது கை கர்த்தருடைய கையில பிடிச்சிருந்துச்சுனா இடது கை யார் பிடிச்சிருக்கணும்? ஒரு குழந்தையை கொண்டு வராங்கன்னு வெச்சுக்கங்க. if they bring a child, ஒன்னு அம்மா இந்த சைடுல அப்பா இந்த சைடுல, யாராவது ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கை அணிஞ்சிருப்பாங்க, பிடிச்சிருப்பாங்க. and their parents, father and mother will hold the hand of the child in either side. அதுபோல உன்னுடைய கையில ஒரு கையை
பரிசுத்தவான்கள் பிடிச்சிருக்கணும், ஒரு கையை தேவன் பிடிச்சிருக்கணும். So அப்பதான் உனக்கு பிரச்சனையே கிடையாது. So is it even in your life? God should hold one of your hand and saints the other hand, then you will have no problem in your life. அவங்களுக்கு சர்ச்சை பத்தி எப்பொழுதுமே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். And these people had always the thought of the church. 2 கொரிந்தியர் 2 Corinthians 11:9. 11:9. நான் உங்களோடு இருந்து குறைவுபட்ட போதும் ஒருவரையும் நான் வருத்தப்படுத்தவில்லை. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். மக்கதோனியாவுல அந்த சர்ச் பாருங்க, அவங்க எப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. See how they trained the church at Macedonia. இப்ப பாருங்க, ஒரு பெரிய இயற்கை அழிவு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த ஃபயர் சர்வீஸ் ஆளுங்களை வச்சு ரெஸ்கியூ பார்ட்டியை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. If there is a great vast destruction, you can do nothing with the fire service personnel. இவங்க வந்து ரெஸ்கியூமாங்க, ஆனா இவங்களால ஒரு லிமிட்டுக்கு மேல என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்குன்னே கமாண்டர்ஸ் தனியா வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல. Because these fire service personnel, they call themselves a rescue team, but they can do nothing beyond the limit. Therefore the government has the commandos for this. அதுபோல ஆரம்ப காலங்களிலே சபைகளில் தேக்க நிலைகள் வந்த பொழுது, குறைவுகள் வந்தபோது மற்ற சர்ச்சு ஹெல்ப் பண்றதோ இல்லையோ, மக்கதோனியாவில் இருக்கிற ஒரு பிரதர் வந்துட்டான், ஒரு விசுவாசி வந்துட்டான்னா உடனே என்ன ஆயிடும், அந்த குறைவு என்ன செய்யும், நிறைவாக்கப்பட்டுவிடும். It is in like way, if there is a lacking in any of the early churches, if a brother comes from Macedonia, then all their lacking will be fulfilled. மக்கதோனியாவிலிருந்து வந்த சகோதரர் என் குறைவை நிறைவாக்கினார்கள். And the brethren which came from Macedonia supplied my lacking. இதுதான் அந்த சர்ச்சினுடைய பெரிய தன்மை. This is the speciality of that church. நம்முடைய சபையினுடைய நிலவரம் எப்படி? What is the state of our church? நம்முடைய நிலவரம் எப்படி? What is our state? நம்மில் எத்தனை பேருக்கு அந்த விசேஷித்த கிருபை இருக்கிறது? How many of us have that special grace? எத்தனை பேர் ஜெபிக்கிறவர்களாய் மாறி இருக்கிறோம்? How many of us are the prayerful ones? நம்மில் எத்தனை பேருடைய இருதயம் விசாலமாய் திறந்த விருதமையாக இருக்கிறது? How many of our hearts are broad and opened? நம்மில் எத்தனை பேருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கிறது? How many of us have the helping tendency? அது கிறிஸ்துவினுடைய சுபாவம். This is the nature of Christ. அவர் வந்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். He gave his life for our sake. இவ்வளவாய் உலகத்தில் பிதா அன்பு கூர்ந்தார், அவர் தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். Father so loved the world, giving his own life for us. இவைகளுக்கு மத்தியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற ஜனங்க. Amidst all these, the people were very happy. நம்ம வந்து பாட்டு மட்டும் பாடுவோம். We sing the அத்திமரம் துளிர் song. விடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். 15 ரூபாய் குறைஞ்சிருச்சுன்னா இவன் முகம் போற போக்கு பாத்தீங்கன்னா அது மகிழ்ச்சியா துக்கமா சோதனையான்னு கண்டுபிடிச்சிடலாம். We sing the song saying, though the fig tree shall not blossom, we will rejoice in the Lord. If there is a lack of 15 rupees, you look at the frown of our face. அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தினால் மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார். But these people, they gave in all their liberality with wholeheartedness and அவங்களுக்குள்ள joy. இருந்த சந்தோஷம் வந்து நிறைவான சந்தோஷம். The joy in them was to the fullness. அவங்க வந்து துக்கப்படுறதே இல்ல. They were never sad. தேவன் அறியாம நடக்காது. Nothing will happen தேவன் to என்னை them. கொண்டு போறாரு. And God is taking தேவன் me. தான் என்னை கைட் பண்றாரு. God is guiding me. இந்த பாதை தேவன் அறியாம எனக்கு வரல. This path is not without the knowledge of அவரிடத்தில் God. அன்பு கூர்றவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது. All things work together for good to them that love God. அவனை வந்து துக்கப்படுத்தவே முடியாது. Yes, you cannot make them sad at ஏனென்றால் all. அவனுக்கு இருக்கிற சந்தோஷம் சாதாரணதல்ல, பரிபூர்ணமான நிறைவான சந்தோஷம். Because their joy was to the fullness and not ordinary. ஏனென்றால் முழுவதும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தவன். Because they had wholly surrendered themselves to the Lord. அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமான் அவனுக்கு உத்தரவாதம் பண்ணுவார். They rise up or fall, their master will be responsible. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let's close our eyes. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தாவே, என்னை மக்கதோனியா சபையில் உள்ள ஒரு விசுவாசியாக, என்னை மக்கதோனியா சபையில் உள்ள ஒரு ஊழியனைப் போல என்னை உருவாக்கும். In the presence of God, Lord, form me and make me as a believer of Macedonia. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவம் தேவை? How many of us need that experience? முதலாவது கிருபையை வாங்குங்க. First of all, receive the grace of God. கிருபையை நீங்க நஷ்டப்படுத்திடாதீங்க. Don't lose God's grace. கர்த்தர் கொடுத்த கிருபையை விருதாவாக்கி விடாதீங்க. Don't spend in vain the grace of God. ஆண்டவரே, எனக்கு ஒரு விசேஷித்த கிருபை தார். Lord, give me a special grace. ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்று. Lord, make me a prayerful person. என்னுடைய இருதயம் கல்லாயிரக்கூடாது, அடைச்சிடக்கூடாது. My heart should not be shut or closed. எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்புகளும் கிருபையும் சூழ்நிலை எனக்கு தாரும். Give me chances, graces and situations to help others. மற்றவருடைய குறைவை நிறைவாக்கக்கூடிய கிருபை தாரும். Grace to fulfill the lacking of others. நான் என்னை உமக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I yield myself totally to you and to the என்னை saints. சமர்ப்பிக்கிறேன் என்று ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி முழங்கால் படியிட்டு சொல்லலாம். And let us close our eyes, be on our knees and say, I surrender, Lord. ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய கரத்துல ஒப்புக் கொடுங்க. 2 minutes surrender in God's hand. தெய்வம் உங்களை அந்த சபை ஜனமாய் மாற்றட்டும். God will make you as a member of that church. அந்த
சபைதான் பக்தி விருத்தி அடையும். And that church will be edified. அந்த சபைதான் சமாதானம் பெறும். That church will receive peace. அந்த சபையில் உள்ள ஜனங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். The people of that church will have the fear of the Lord. அந்த சபை பரிசுத்த ஆவியின் ஆறுதலால் நடந்து பெருகும். And the church will be multiplied by the comfort of the Holy Ghost. கர்த்தாவே மக்கதோனியா சபைக்கு அளித்த கிருபையை எனக்கு தாரும். Lord, grant me the grace which came upon church in Macedonia. அந்த கிருபையினாலே நான் முன்னேறி உம்மிடத்தில் வந்து சேர வாஞ்சிக்கிறேன். Lord, I want to reach you being forward in that grace. நான் இப்பொழுது சொன்ன வார்த்தைகள்ல உங்களுக்கு எது தேவையோ அதை கேளுங்கள். சத்தமிட்டு கேளுங்கள். உங்கள் இருதயத்தை திறந்து கேளுங்கள். எது இல்லையோ அதை கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தாவே கொடுக்க கிருபை தாரும் ஆண்டவரே. சகாயம் செய்ய உதவி செய்ய கிருபை தாரும் ஆண்டவரே. எனக்கு அந்த விசேஷித்த கிருபை தாரும் ஆண்டவரே. கர்த்தருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் ஒப்பு கொடுக்கிற அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. சூழ்நிலைகள் மத்தியில பரிபூர்ண சந்தோஷத்தை நஷ்டப்படுத்தாமல் காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. அந்த கிருபை ஆவியாய் இறங்கட்டும். கிருபையின் ஆவி உன்னை நிரப்பட்டும். உன் கண்கள் கிருபை பொருந்தினதாய் மாறட்டும். உன் கைகள் கிருபையினால் நிரப்பப்படட்டும். உன் கால்கள் கிருபையினால் முடிசூட்டப்படட்டும்.